ஹலோ கைஸ், நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான். லைவில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம யூடியூப் ஃபியூச்சர்ஸை பற்றி நிறையா கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க உள்ள. நம்ம இன்றைக்கி வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பற்றி பேசுவோம். நிறையா கொண்டு வந்தது மொத்தம் 4 இது இருக்குது. கொலாப் வந்துருச்சு, க்ரீன் ஸ்க்ரீன் வந்துருச்சு, ட்ரீம் ஸ்க்ரீன் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம கொலாப் வீடியோ மட்டும் பற்றி பேசுவோம். கொலாப் வீடியோவில் வந்து இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும். கொலாப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை எடுத்து நம்ம ஒரு காமெடி வீடியோவோ இல்லை வேறு ஏதோ ஒரு டான்ஸ் வீடியோ அந்த மாதிரி வீடியோவை எடுத்து நம்ம அந்த வீடியோ வந்து கீழே ரீமேக்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ரீமேக்ஸ் ஆப்ஷன் அதுக்கு தெரியுதா? அந்த ரீமேக்ஸ் ஆப்ஷனை எடுத்து ஓப்பன் பண்ணி கொலாப் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டு கொலாப் ஆப்ஷனில் வந்து எத்தனை செகண்ட் மேலே இருக்கும் அந்த மேலே இருக்கிறத வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி எத்தனை செகண்டோ அத்தனை செகண்ட் வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அளவு இருந்தால் காமெடி இருக்கும்பா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நீங்கள் டைரெக்டாக உள்ளே போனீங்கன்னா உங்கள் ஃபேஸோடதும் அப்புறம் அந்த வீடியோ மேலே இருக்கும். சப்போஸ் இந்த சைடில் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து மாற்றி வைக்கிறது வந்து எப்படி வச்சுக்கிறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீடியோ மேலே உங்கள் ஃபேஸ் கீழே அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு சேனலில் வந்து தம்ப்நெயில் இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால சொல்கிறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து ரியாக்ஷன் பண்ணுறது வந்து ஒன்று உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக தெரியணும், அப்படி இல்லைன்னா உங்கள் வாய்ஸ் கேட்கணும். இந்த 2 விஷயத்த நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து நிறையா பேர் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா வந்து இப்போ என்கிட்டே நிறையா பேர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ப்ரோ க்ரீன் ஸ்க்ரீன் நான் போட்டேன், க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து ஆனால் எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடைக்கல, மானிட்டேஷன் இது ஆயும் மறுபடியும் எனக்கு காப்பிரைட் கிளைம் விழுகுது. ஏன் காப்பிரைட் கிளைம் விழுகுதுன்னா அந்த க்ரீன் ஸ்க்ரீன்ன்றது வந்து நம்ம ஃபேஸை இவ்வளோ தான் வைப்போம், கீழே வச்சுருப்பாங்க. அந்த கீழே வைக்கிறது வந்து க்ரீன் ஸ்க்ரீனில் கணக்கு ஆகாது. நம்ம இது க்ரீன் ஸ்க்ரீன்னு நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வீடியோவில் பாதியிலவாச்சும் உங்கள் ஃபேஸ் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வாய்ஸை வச்சுருங்க. வாய்ஸ் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக அது மானிட்டேஷன் ஆயிரும். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. கொலாப் வீடியோவில் வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு டைலாக், சப்போஸ் காமெடி வீடியோவா ஒரு டைலாக், அப்படி இல்லை டான்ஸ் வீடியோவா ஒரு டைலாக், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2வது விஷயம் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது முக்கியமாக இந்த ஹேஷ்டேக்ஸில் வந்து நிறையா வந்து சொல்லிகிட்டு இருந்தோம். முன்னாடி வந்து இன்னொரு சேனலில் சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த சேனலில் வந்து நம்ம இது வரைக்கும் சொல்லலை. ஹேஷ்டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் காமெடி, ஃபன்னு, அப்புறம் ட்ரெண்டிங் ரீல்ஸு இந்த மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி வந்து நீங்கள் வேறு எதுவும் ட்ரை பண்ண வேணாம். இந்த தளபதி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ண வேணாம். ஏன்னா வந்து அது வந்து ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ஸ்டாப் ஆயிரும், ஒரு 16K மேலே ஸ்டாப் ஆயிரும். அந்த ட்ரெண்டிங் ரீல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நிறையா வந்து ஏறும். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொலாப் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் நிறையா பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கீழே கமெண்டில் உங்கள் பதிவிட போட்டு யூடியூப் சேனல் ஆரம்பித்து கொஞ்சம் பெரிய ஆளாகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நான் பக்கத்தில் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.